7 படங்களில் 5000 கோடி ரூபாய் வசூலை ஈட்டி இந்தியாவின் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார்களில் ஒருவராக உருவெடுத்துள்ளார் நடிகர் பிரபாஸ். இதை பற்றிய செய்தி தொகுப்பை பார்க்கலாம். இந்திய சினிமாவை பல மன்னர்கள் ஆண்டு வருகின்றனர். வெவ்வேறு ராஜ்யங்கள், வெவ்வேறு சிம்மாசனங்கள். கோலிவுட்டுக்கு ரஜினிகாந்த், பாலிவுட்டுக்கு ஷாருக் கான், டோலிவுட்டுக்கு சிரஞ்சீவி. ஆனால் மொழிகளை கடந்து வசூல் ரீதியாக ஒட்டுமொத்த இந்திய சினிமாவையும் திரும்பி பார்க்க வைத்துள்ளார் பாகுபலி பிரபாஸ். பாகுபலிக்கு முன்பும் பிரபாஸ் பிரபலம்தான். ஆனால் அவரது எல்லை தெலுங்கு பிரதேசம் வரைக்கும் மட்டுமே பரவியிருந்தது. ராஜமௌலியுடன் அவர் இணைந்த பிளாக் பஸ்டர் பாகுபலி பிரபாஸை இந்தியாவின் உச்ச நட்சத்திரமாக ஜொலிக்க வைத்தது. 2023 ஷாருக் கானின் டங்கியும் பிரபாஸின் சலாரும் மோதின. இரண்டுமே கலவையான விமர்சனங்களை பெற்றன. ஆனாலும் டங்கியை விட சலார் அதிக வசூலை ஈட்டியது. பாக்ஸ் ஆபீஸில் ஷாருக்கை முந்துவது அவ்வளவு சாதாரண விஷயமல்ல. பிரபாஸின் சமீபத்திய படங்கள் முதல் நாளிலேயே 100 கோடி ரூபாய் வசூலை எட்டி சாதித்தன. பாகுபலி முதல் பாகம் 590 கோடி, இரண்டாம் பாகம் 1805 கோடி, சலார் 625 கோடி, சாஹு 410 கோடி, ஆதிபுருஷ் 370 கோடி, கல்கி 1020 கோடி என கடந்த 10 ஆண்டுகளில் பிரபாஸின் படங்கள் கிட்டத்தட்ட 5000 கோடி ரூபாய் வருவாயை ஈட்டியுள்ளன. தெலுங்கு பிரதேசம் அவரது களம். ஹிந்தி பெல்ட் பிரபாஸுக்கு பலம். தமிழ் மலையாள மார்க்கெட் நல்ல வளம். கடல் தாண்டியும் பிரபாஸ் கோலாகலம். இந்திய அளவில் வசூல் மன்னனாக பிரபாஸை உயர்த்தியதில் பெரும் பங்கு ராஜமௌலியையே சாரும் என்றால் அதில் சந்தேகமில்லை. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.